பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக 248 கோடி ரூபாய் நிதியையும் தமிழ்நாடு அரசு ஒதுக்கியது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு வரும் பொங்கல் பண்டிகை என்பதால் ரொக்கத்தொகை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் நிலவி வந்தது. இதனை நிறைவேற்றும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தியில், அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் ரொக்கமாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் கிடைக்க உள்ளது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் வேட்டி சேலைகள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்திற்கு மொத்தமாக 6,396 கோடியே 17,47,959 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சி இல்லத்தில் கொண்டாட்டமாக நிறைய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பரிசுடன் 3000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்ததற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் 3000 பணம் கொடுக்கறது பொங்கல் பண்டிகையாக ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கூலி வேலை தான் செய்யறோம். இது எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. எங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கலுக்கு எங்களுக்கு எல்லாமே இது போதுங்க. எங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் ஒருத்தக்கிட்ட கிளம்பலாம் வாங்க வேண்டாம். எங்க முதலமைச்சருக்கு இது ரொம்ப நன்றி. நாங்க சும்மா விவசாயம் தான். எங்களுக்கு நிலம் பழம் போய் விளைஞ்சாதான் எங்களுக்கு. அது விளையிலன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏதோ நீங்க கொடுக்குற உதவியில நாங்க சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுவோங்க. நான் நர்சரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். அது சும்மா கம்மி சம்பளம் தான். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. இப்ப இந்த 3000 ரூபாய் கொடுக்கறது, இந்த அரிசி வெள்ளம் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் உதவியா இருக்கு. வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கு. அது இது எப்பவுமே கண்டினியூஸா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எலெக்ஷனுக்காக அப்படின்னு எந்த அரசியல் கட்சி வந்தாலும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு வட்டம் 1000 500 கொடுக்காங்க. இந்த வட்டம் 3000 கொடுக்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதை வச்சு நிறைய யூஸ் ஆகும். வரும் வியாழக்கிழமை 3000 ரூபாய் ரொக்க பரிசுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்கான டோக்கன் விநியோகம் செய்யும் பணி ஒரு சில இடங்களில் நேற்றே தொடங்கிவிட்ட நிலையில் இன்று முதல் முழுவீச்சில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்பட்டதே இதுவரை அதிகபட்சமாக இருந்து வந்தது. அதனை மிஞ்சும் வகையில் திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக தற்போது 3000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.